ஓகே. நாளைக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் டே வீடியோவில் இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது நடக்கலை. அதில் இங்கே சப்போர்ட் இருக்கிற மாதிரி எடுத்து கேப் இல்லாட்டி அங்கேருந்து ஒரு ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதுனால கீழே வரும் நான் எக்ஸ்பெக்டேஷன். ப்ளஸ் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரியும் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன் வந்து 24,600 பிரேக் ஆச்சுன்னா 3,500 ஒரு 100 பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா அது வரைக்கும் பிரேக் ஆகாது. ஹெவி பிரேக் ஆச்சுன்னா நேரம் இங்கே தான். இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் இருக்கு. எஸ், நாளைக்கு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் இந்த ஜோன் இதுக்குள்ளே ட்ரேட் எடுக்க வேணாம். இது கீழே இந்த லோ அடைச்சி கீழே க்ளோஸ் வச்சா ஸோ இதுலேருந்து 24,500 ஃபர்ஸ்ட் ஆகும். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் 24,350லேருந்து 330க்குள்ளே ரிவர்சல் ஆகலாம். ஸோ என்னோட வியூ பொறுத்த வரைக்கும் 34,500 இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேலே போச்சுன்னா 24,850. ஸோ நேற்று நம்ம பேங்க் நிஃப்டி சொன்னது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து ப்ராப்பராக நடந்திருக்கு. இங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ், அங்கேருந்து 380 பாயிண்ட்ஸ் திரும்ப மேலே 350 நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் ப்ராப்பராக எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் 53,800 கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் 53,150 வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது பிரேக்ஃபாஸ்ட்னா மட்டும்தான் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இல்லை இதுக்குள்ளேயே இதை பார்க்குறப்ப திரும்பி எம் பேட்டர்ன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு இப்படி தான் தெரியுது. நாளைக்கு ப்ரீவியஸ் லோ இன்னியோட லோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு செல்லிங் நடக்கும். இதுலேயே அதே தான் 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 53,000 சைக்காலஜிக்கல் நம்பர். இன்கேஸ் நாளைக்கு இது வரைக்கும் வந்துட்டு 53க்கு மேலே வந்தாலுமே திரும்பி 53,150க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் கால் ஃபோக்கஸ் பண்ணணும். HDFC அண்ட் ரன் பிரேக் அவுட் ஆச்சு. சைட்வேஸில் தான் இருக்கான். ப்ராப்பரான டச் எடுக்கலை. ஸோ 1850 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் ரெட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐசிஐசி ஒரு சேனல் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. இன்கேஸ் இதுவும் அதே தான், இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா விழுவும். டக் திரும்பி அதே ரெசிஸ்டன்ட் சிஎஸ்ஐ இங்கே விழுந்து இவ்வளோ தூரம் விழுந்தது. திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போனால் திரும்ப கீழே விழுந்தா திரும்ப இவ்வளோ தூரம் போய் மேலே அதே ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கலாம். நாளைக்கு திரும்பியும் 1,000 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மேலே போவோம். இல்லைன்னா கோட்டை கம்மி கீழே போகிறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எஸ்பிஐயில் வந்து உடைக்க முடியலை. லாங் டேர்முக்கு ஓகே இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகிற டைமில் தான் இப்படி ஒரு செல்லிங் நடந்தது. இன்கேஸ் நாளைக்கு திரும்பி இங்கிட்டு வரைக்கும் வந்துட்டு கூட ரீடெஸ்ட் ஆகி மேலே போகலாம். எஸ்பியோட வியூ. ரெண்டாவது வந்து இது வந்து கோ சார்ட்டு. இன்ஸ்டியூட் உள்ள இருந்தால் இந்த மாதிரி க்ரீன் கலர் பிரிண்ட் வந்து பிளேஸ் ஆகும்.
ஸோ இங்கேயே இவ்வளோ பெரிய மூவ் நடந்து இன்ஸ்டியூட் வந்து உள்ளேயே வரல. இவ்வளோ பெரிய மூவ் நடந்ததுக்கு இன்ஸ்டியூட் வந்து சப்போஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கணும், அது கிரியேட் ஆகலை. ரெண்டாவது இது வந்து பிஓசின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் வந்து டச் ஆகி போனோம். இதை பார்க்குறப்பையும் ப்ராப்பராக தான் இருக்குது. நாளைக்கு 24,700 கீழே ஃப்யூச்சரில் நிஃப்டி கீழே ஓப்பன் ஆச்சுனாலே கீழே வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும் அவ்வளோ பெரிய மூவ் கொடுக்குறப்ப. இங்கே அது இல்லவே இல்லை. இதுன்ட்டு இல்லை, பேங்க் நிஃப்டிலையுமே கிடையாது. ப்ரீவியஸ் இங்கே ஒன்று நடந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல சப்போர்ட்ஸ் ஒன்று இருக்கும். இது வந்து செல்லிங் விட்டது, அது பிரேக் ஆச்சு. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகணும். இன்ஸ்டியூட் இவ்வளோ பெரிய மூந்தோ ஒரு கேப் கொடுத்ததெல்லாம் அப்படி ஒன்று நடந்தது. ஸோ இந்த மாதிரி விட்டா அது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த சின்ன இதுக்கே நடந்திருக்கு. இப்போ 1400 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து மேலே போனதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் கூட இல்லை. இந்த வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்லை. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு.